சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் தமிழ்நாடு பிளேயர்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வச்சு மறுபடியும் இந்த வருஷமாவது சிஎஸ்கே டீமில் வாய்ப்பு கொடுப்பாங்களா? இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கேவின் சிஎன்சி தமிழ். ஐபிஎல்லோட ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் ஹோம் பிளேயர்ஸை டீமில் வச்சு விளையாடுறத ப்ரைடாக பார்த்தாங்க. ஐபிஎல் இனாகுரல் சீசனில் கூட ஐகான் பிளேயர்ஸ்னு ஒரு ஸ்லாட்டே வச்சுருந்தாங்க. பின்னாடி நாட்களில் இது இல்லாமல் போச்சு. எல்லா ஐபிஎல் டீமோட ஃபேன்ஸுக்குமே ஸ்டேட் டீமை சேர்ந்த பிளேயர்கள் தங்களோட ஐபிஎல் டீம்லையும் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி தான் சிஎஸ்கேவோட ஃபேன்ஸும். என்ன தான் தோனி ஜடேஜான்னு டீமில் இருந்தாலும் ஹோம் பிளேயர்ஸ் டீமில் இல்லாதது வருத்தமாக தான் ஒரு பக்கம் இருக்குது. ஒரு காலத்தில் சிஎஸ்கே டீமும் நிறைய தமிழ்நாடு பிளேயர்ஸை டீமில் வச்சு தான் விளையாடிட்டு இருந்தாங்க. 2008 இருந்து 2015 வரை சிஎஸ்கே டீம் லக்ஷ்மிபதி பாலாஜி, ரவிச்சந்திர அஸ்வின், முரளி விஜய், சுப்பிரமணியம் பத்ரிநாத்னு பல முன்னணி தமிழக வீரர்களை தொடர்ச்சியாக சிஎஸ்கே டீமில் வச்சுருந்தாங்க. 2018 சிஎஸ்கே டீம் ரீஎன்ட்ரி கொடுத்தப்போ கூட சிஎஸ்கே டீம் தமிழக வீரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. 2018 21 வரைக்கும் நடந்த 4 சீசனில் சிஎஸ்கே டீம் முரளி விஜய், ஜெகதீசன், ஹரிநிஷாந்த் மாதிரியான பிளேயர்களை டீமில் தொடர்ச்சியாக வச்சுருந்தாங்க. ஆனால் 2022 நடந்த மெகா ஆக்ஷனுக்கு அப்புறமா சிஎஸ்கே டீம் மெகா ஆக்ஷன்லேயும் சரி, அடுத்து நடந்த மினி ஆக்ஷன்லேயும் சரி, எந்த ஒரு தமிழ் பிளேயரையும் மேக்ஸிமமாக டார்கெட் பண்ணி ஆக்ஷனில் வாங்கினதே கிடையாது. இந்த காலகட்டம் தான் தமிழ்நாடு பிளேயர்ஸோட ஒரு பீக் டைம்னு கூட மறுபடியும் சொல்லலாம். சாய் கிஷோர், சாய் சுதர்ஷன், ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர், டி நட்ராஜன், அதுக்கப்புறமா வருண் சக்கரவர்த்தி மாதிரியான பிளேயர்கள் ஐபிஎல் மூலமாக இந்தியன் டீமோட கதவை தட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி டைமில் கூட சிஎஸ்கே டீம் தமிழ்நாடு பிளேயர்ஸ் பக்கம் பெருசாக கவனம் காட்டவே இல்லை. ஆனால் இப்போ நடக்க போகிற மெகா ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஏமாற்றத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு விதமாக இருக்குன்னு தான் எல்லாராலையும் நம்பப்படுது. ஏன்னா இந்த மெகா ஆக்ஷனில் தமிழ்நாடு சேர்ந்த பல முக்கியமான முன்னணி வீரர்கள் ஆக்ஷனில் இருக்காங்க. ரவிச்சந்திர அஸ்வின், நட்ராஜன், வாஷிங்டன் சுந்தர், சாய் கிஷோர், சோனு யாதவ், விஜய் சங்கர், ஜெகதீசன் மாதிரியான முக்கியமான பிளேயர்கள் தமிழகத்துலேருந்து இந்த வருஷம் ஆக்ஷனில் இருக்காங்க. அதனால் எப்படியும் இந்த வருஷம் ஐபிஎல்லில் சிஎஸ்கே டீமோட பிளேயிங் லெவனில் 1-2 தமிழக வீரர்களுக்காவது வாய்ப்பு கிடைக்கும்னு நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்க பல ரசிகர்களில் நானும் ஒருத்தனாக இதை சொல்லிகிட்டு இருக்கேன். இதுவரை நம்ம சிஎஸ்கே டீம் தமிழக வீரர்களை ஐபிஎல் ஆக்ஷனில் டார்கெட் பண்ணுவாங்களாங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியே சிஎஸ்கே டீம் டார்கெட் பண்ணாங்கன்னா எந்த பிளேயர் முக்கியமான பிளேயராக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.